தன்னிகரில்லா தமிழ் தாய்க்கும் குழுவினில் கூடியிருக்கும் சான்றோருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பான தமிழர் கண்ட மருத்துவம், அதன் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். எனது கருத்துக்கள் சிலவற்றை அத்தலைப்பின் கீழ் முன்வைத்து செல்லலாம் என எண்ணுகின்றேன். ஆம், பண்டைக்கால திராவிட மக்களாகிய தமிழர்கள் மருந்தையும் மருந்து பொருளையும் பயன்படுத்துவதில் வளர்ச்சியடைந்த நிலையில் சிறந்து காணப்பட்டார்கள் என்பதற்கு சிந்துவெளி நாகரிகம் பற்றிய அகழாய்வில் கிடைத்துள்ள பொருட்கள் சான்றாக அமைகின்றன. இன்றைய தமிழ் மருத்துவர்களும் ஆயுர்வேத மருத்துவர்களும் மருந்து பொருட்களாக பயன்படுத்துகின்ற சிலாசித்து, மான் கொம்பு, பவளம், தாளகம் போன்ற மருந்து பொருட்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனால் வேத காலத்திற்கு முன்பாகவே திராவிட மருத்துவம் இந்தியா முழுவதும் பரவி இருந்திருக்கிறது என்பது புலனாகிறது. அது பின்னாளில் மொழி, இடம், கொள்கை ஆகியவற்றிற்கேற்ப பிரிந்து சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் என இரு நிலைகளில் வளர்ந்தது என்பர் சான்றோர். புதைபொருள் அகழாய்வு ஆராய்ச்சியின்படி சிந்து கங்கை சமவெளிகளில் வாழ்ந்திருந்த திராவிட மக்கள் அறுவை மருத்துவத்திற்காக செப்பு கத்திகளை பயன்படுத்தி இருக்கின்றனர் என்பது சான்றாகும். அறுவை மருத்துவத்திற்காக செம்பை பயன்படுத்தினால் அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது என்ற அறிவியல் உண்மையை பண்டைய தமிழர் அறிந்திருந்தனர் என்பது பெருமைக்குரிய ஒரு விடயமாகும். அது மட்டுமன்றி போர்க்காலங்களில் போர் வீரர்களுக்கு ஏற்படுகின்ற விழுப்புண் பெரிய அளவில் இருந்தால் அப்புண்ணை மருந்துகளால் ஆற்றுவது கடினம் என்பதை உணர்ந்து மருத்துவ வல்லாளர்களால் அப்புண்கள் தைக்கப்பட்டன. அதன் பின்னரே மருந்திட்டு கட்டுவதும் நிகழ்ந்துள்ளது. இது எமது பண்டைய தமிழரின் மருத்துவ அறிவின் உச்சகட்டத்தை எமக்கு எடுத்தியம்புகின்றது. அத்தோடு எமது பண்டைய காலத்து மக்கள் பயன்படுத்திய ரசம், தாளகம் ஆகிய இரண்டும் சீனம், கிரேக்கம், இத்தாலி போன்ற மேலத்திய நாடுகளில் உற்பத்தியாகின்றன. ஆனால் சங்ககால புலவராகிய நற்றத்தனார் தாளகம் நளிர் சுரத்திற்கு மருந்தென்று குறிப்பிடுகின்றார். சக்தி பீசம் என்று கூறப்படுகின்ற கந்தக பற்பம் என்னும் மருந்தை பற்றி மருத்துவ ஆற்றுப்படை எனும் சங்ககால பாடல் குறிப்பிடுகின்றது. சங்க இலக்கியமான 10 பாட்டுள் ஒன்றான குறிஞ்சிப்பாட்டை இயற்றிய கபிலர் 98 வகையான பூக்களை குறிப்பிடுகின்றார். அவை அனைத்தும் மருத்துவ குணங்களை கொண்ட மரம், செடி, கொடிகளாகும். அந்நூலுள் 98 வகையான பூக்களை கூற வேண்டிய சூழல் நேராமலேயே அவை உரைக்கப்பட்டிருப்பதாக நூலை கற்போர் உணர்வார். அவர் அவ்வாறு உரைக்க காரணம் தான் அறிந்தவற்றை பிறரும் அறிந்து இன்பமடைய வேண்டும் என்ற நோக்கமே எனலாம். அது மட்டுமன்றி எமது பண்டைய மருத்துவத்தின் சிறப்பை வள்ளுவ பெருந்தகை தனது குரலில் குறிப்பிட்டுள்ளமையும் கூறத்தக்கது. உற்றவன் தீர்ப்பான் மருந்து குலை செல்வான் என்று அப்பால் நாட்கூற்றே மருந்து. இதன் மூலம் எமது பண்டைய கால மக்களின் மருத்துவ அறிவு புலனாகின்றது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றிய மூத்த தமிழின் பெருமைகளுள் மருத்துவ அறிவு இன்றியமையாது ஒன்று. அதுவும் எமது தமிழ் பாரம்பரியங்களில் மருத்துவம் நிலைத்து நின்றது என்பது பாராட்டத்தக்க ஒன்று. எமது தமிழ் பெருமையை போற்றி எமது தமிழ் தாயை வளர்த்து நிற்போம், வாழ்த்தி நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நான் இளமுருகநாதன் கேசிகன், திருகோணமலை, ஈழத்திலிருந்து. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.